2019ஆம் ஆண்டு தேர்தலில் தான் போட்டியிட்ட பொழுது திருநெல்வேலி தொகுதி எப்படி இருந்ததோ அதே நிலைமைதான் தற்பொழுது வரை நீடிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய கேள்விகளை கேட்கலாம். அக்கா வணக்கம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில 4வது முறையா போட்டிடுறீங்க. தேர்தல் களம் எப்படி இருக்கு? தாவேக கட்சி வேற வந்திருக்கு. அதுக்கடுத்து நிறைய கட்சிகள் இந்த மாதிரி வந்து சுயேட்சா போட்டிடுறாங்க. புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டிடுது. இப்படி ஒரு இக்கட்டான சூழல். இங்கே நீங்களும் வேட்பாளரா இப்போ போட்டிட்டீங்க. அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசத்தை பாக்கீங்க? மக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டுட்டு ஏற்கனவே நான் ஏன் இப்படி சொல்றேன்னா 19ல நான் எப்படி பார்த்தனோ அதே நிலைமை தான் இன்றைய வரைக்கும் இப்படியே நீடிச்சுட்டே இருக்கு. எந்த மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயா நயினார் நாகேந்திரன் தான் வென்று போனாங்க. ஆனா ஐயா அந்த தொகுதியில நின்று திரும்பவும் நிக்க தைரியம் இல்லாம சாத்தூர் போயிட்டாப்ல ஐயா. அப்போ அதே போல இங்க மேயரா இருக்கிறது யாரு? திமுக இந்த தொகுதியில இருந்தது. அவர்களோட செயல்பாடு நில் முட்டை சீரோ அப்படின்னா அவங்க யாராவது செய்திருந்தா இப்படி ஒரு இதை கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அப்ப 5 வருஷமா இவங்க ஒண்ணுமே செய்யல. அவங்க துண்டறிக்கையை இதை உறுதிப்படுத்துது. நல்லா நீங்க பாருங்க, ஓட்டுக்கு 2000 கொடுக்க ஆரம்பிச்சாச்சு தெரியுமா? கானார்பட்டியில அப்பமே அவங்க தோத்துட்டாங்க. அப்படிதான் சொல்லுவேன். நான் போறேன் உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? அந்த ஆப்ல அப்படி லைவா அப்படி விஜில லைவா எடுக்கணுமா? லைவா நான் போய் எடுக்க, அவன் என்ன அடிக்க, நான் அவனை அடிக்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுமா கெடாதா தம்பி? பல முறை அழைப்பு கொடுக்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு தடவை ஒரு அதிகாரி எடுத்து பதில் சொல்லணுமா வேண்டாமா? பல தடவை நாங்க வந்து அழைப்பு கொடுக்குறோம், எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்ப பறக்கும் படை இவங்க தேர்தல் நாடக கம்பெனி. முதல்ல நீர்நிலைகள் அத்தனையும் சுத்தப்படுத்துவாங்க. இவங்கள மாதிரி ஊதாரித்தனமாக காசை தேவையில்லாத இடத்துல நான் செலவழிக்க மாட்டேன். அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வச்சு சிங்கப்பூர் போன்ற நாட்டுல சாலை போடுறாங்க, அழகா சாலை போடுறான். அதை செய்வேன், நான் செய்து காட்டுவேன். இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தேங்க. முதல்ல பேருந்து கொடுங்க. என் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. முதல்ல பேருந்து இருந்தாதான் நான் ஏறி போக முடியும். அந்த நிலைமையை நான் உருவாக்குவேன். பேருந்து இல்லாத கிராமத்தை நான் உருவாக்குவேன். என் மக்களுக்கு ஒரு நாள்தோறும் 24 மணி நேரம் குடிக்கிற தண்ணியில மக்கள் நிற்கவே கூடாது. இந்த தொகுதியில மிகப்பெரிய பிரச்சனை வேலைவாய்ப்பு. நான் சொன்ன மாதிரி மானூர் பகுதியிலேயே முழுக்க அதுதான் இருக்கு. ஒரு மாதத்துக்கு 50,000 அளவு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அளவு அந்த வேலை வாய்ப்பை நாங்க கொடுப்போம் அவங்களுக்கு. அப்போ இதை ஏற்றுமதியும் பண்ணுவோம். இப்படி பல திட்டங்கள் வேலை வாய்ப்பை என் மக்களுக்கு கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவே தவிர 1000க்கு 2000க்கு பிச்சை எடுக்கிற நிலைமை ஒருபோது நாங்க வைக்க மாட்டோம்.